கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் லக்ஷ்மணன் தலைமை தாங்கினார். அறிவழகன் வரவேற்புரையாற்றினார். ரமேஷ், நாகராஜ், தினேஷ்குமார், மோகன், பிரபாகரன், சங்கர், ரமேஷ் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். கிராம நிர்வாக அலுவலகத்தை கழிப்பறை, குடிநீர் மற்றும் இணைய வசதியுடன் கூடிய நவீன மையமாக்கம் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகமாக அமைத்து தர வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்களின் TNPSC நேரடி நியமன முறையில் கல்வி தகுதியை பட்டப்படிப்பு என மாற்றியமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இறுதியில் ராம் சுரத்குமார் நன்றி கூறினார். ஆட்சிக்கு வந்தது. அதன்படி நாமதும் அரசு ஊழியர்கள் அனைத்தும் வாக்களித்தோம். நல்ல விதமாக கழிப்பறை, குடிநீர் மற்றும் இணைய வசதிகளை போடுதல், கிராம நிர்வாக அலுவலர்களின் TNPSC நேரடி முறை சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர் எனவும் பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிட கோருதல், கிராம நிர்வாக அலுவலர்களின் பதவி உயர்வுக்கேற்ப 30% என்பதிலிருந்து 50% மாற்ற செய்து கிராம நிர்வாக அலுவலர்களின் பதவி உயர்வுக்கான கால வரம்பை 6 உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.